Class 12 Physics Current Electricity Example 2.20 For the given circuits find the value of I. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த சர்க்யூட்ஸில் இருந்து நம்மளுக்கு கரண்ட் கேட்குறாங்க. ஸோ நம்ம கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்துருப்போம். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எந்த ஜங்ஷனில் எடுத்துக்கிட்டாலும் கரண்ட் வந்து நம்மளுக்கு ஜீரோவாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்டரிங் த ஜங்ஷன் கரண்ட் வந்து பாசிட்டிவ், அதே கரண்ட் லீவிங் த ஜங்ஷன் வந்து நெகட்டிவ். அதான் நான் இன்வர்ட் வந்து பாசிட்டிவ், அவுட்வர்ட் வந்து நெகட்டிவ்னு போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து இன்வர்ட் அப்போ 0.2, அடுத்தது வந்து அவுட்வர்ட், அதனால் நான் மைனஸ்ன்னு சேர்த்து 0.4ன்னு போட்டிருக்கேன். அடுத்தது வந்து இன்வர்டு, அதனால் ப்ளஸ் 0.6, அடுத்து 0.5 ஆம்பியர் வந்து அவுட்வர்டு, அப்போ நெகட்டிவில் எழுதணும் 0.5. அதே மாதிரி எல்லாத்துக்கும் எழுதணும். இப்போ 0.7 வந்து இன்வர்ட், அதனால் ப்ளஸில் எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து இது வந்து அவுட்வர்ட், ஐன்றது அவுட்வர்ட், அதனால் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்ற மாதிரி எழுதணும். ஸோ இப்போ ப்ளஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 1.5ன்னு வரும். ஸோ இப்போ மைனஸில் உள்ளதெல்லாம் நம்ம இது பண்ணணும். அப்போது மைனஸ் 0.9 மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ இதை மைனஸ் பண்ணோன்னா 0.6 ஆம்பியர் மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ ஐ இந்த சைட் கொண்டு வந்துடுறேன். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் டு 0.6 ஆம்பியர்னு வரும். ஸோ ஐயோட வேல்யூ தான் கேட்குறாங்க, கரண்ட்டோட வேல்யூ அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்.